பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து விசிகாவும் வந்து ஒன்றா இணைஞ்ச போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய கட்சி அவங்க கைக்குள்ளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு காதல் மரணத்தை வச்சு அவங்க ரெண்டு தரப்பில் பிரிஞ்ச பிறகு தான் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து கூடுதலாச்சு. விசிகாவுக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு. ஏன்னா இணங்கி போகவே இல்லை. அவங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில வந்து தலித்து வீடுகள் தாக்கப்படுறது, இந்த மாதிரியான குடிசை எரிக்கிறது, இல்லை இந்த மாதிரி சோறையார், இந்த மாதிரி விஷயங்கள் வந்த பிறகு தான் இந்த காதல் திருமணங்கள்லாம் எதிர்க்கும் போது தான் கேட்டிங்கன்னா அந்த ஜாதி அவங்க கட்டுக்குள்ளே இருக்குது. இது ஃபேக்ட். நான் ரெண்டு கட்சியுமே சொல்கிறேன். அவங்க சாதி அவங்க கட்டுக்குள்ளே இருக்குது. இல்லை ரெண்டு சாதியும் இணைஞ்சா கேட்டால் காதல் திருமணங்கள் எளிதாக நடக்குது. அப்போ அதை வந்து கேட்டால் அப்போ அந்த இடத்துல கேட்டால் சாதி மோதல் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதை தணிக்கிற இடத்துல வரும் கேட்டால் இவங்களுக்கு செல்வாக்கில்லாத தலைவராக போயிடுறாங்க. அப்போ என்னென்னு கேட்டால் நம்ம செல்வாக்கை நம்ம தக்க வச்சுப்போம், எவன் செத்தான்னா வாழ்ந்தான்னான்றது தான் ரெண்டு கட்சி தலைவர் வந்து நிலைப்பாடு. ரெண்டு கட்சியும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா எத்தனை காதல் திருமணம் நடந்திருக்கும் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ ரெண்டு தரப்புலையும் கட்சி நடத்தணுன்றதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மோதல் தேவை. ரெண்டு சமுதாயத்தில் பிரிஞ்சு இருக்கிறது தேவை.